நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். கடகராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு இந்த 39 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் பார்க்க போறோம். என்ன 39 நாட்கள்? செவ்வாய் ருச்சிக யோகத்துல ஃபண்டாஸ்டிக்கா உங்களுக்கு வழி நடத்துறார். அது எப்போ அப்படின்னா 16 ஜனவரியிலிருந்து 23 பிப்ரவரி. இந்த 39 நாட்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பல 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 அப்லிஃப்ட்மெண்ட் காத்துட்டு இருக்க கடகராசி அன்பர்களே. நிறைய கடகராசி அன்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா பினான்ஸ் எல்லாம் சேவிங்ஸ் எல்லாம் இழந்து நீங்க உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு எல்லாமே செலவு பண்ணி நிறைய பேர் பாத்தீங்கன்னா மைண்ட் அப்செட்டோட என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ஸ்டக்கான ஒரு நிலையில தான் எல்லா கடகராசி அன்பர்கள், ஏன் 90% கடகராசி அன்பர்கள் இருக்கீங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நெக்ஸ்ட் சொலட்டி அடிக்கிற அளவுக்கு பாசிட்டிவான ஒரு காலகட்டம் அப்படின்னா நம்புவீங்களா? எஸ், இட் இஸ் ட்ரூ. 100% எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்க தான் இந்த 39 நாட்கள் உங்களுக்கு வருது. இப்போ மட்டும் உங்க திசாபுத்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவரபிளா இருந்துட்டுன்னா இது ராஜ யோக காலம். அண்ட் இந்த 39 நாட்களை நீங்க மறக்க முடியாத பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சோ கடகராசி கடகலக்ன அன்பர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதான் நான் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்படின்றது செவ்வாய் யாரு? உங்களுடைய 5ஆம் வீடும் செவ்வாய் தான். அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் வீடும் செவ்வாய் தான். அண்ட் அவர் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டுல இருக்கார். சோ எதெல்லாம் 5, 7, 10க்கு சம்பந்தப்படுதோ அந்த அத்தனை 3 விஷயங்களும் 3 விஷயத்தினுடைய சார அமைப்பும் டாஸ்டிக்கா நீங்க ஜெயிக்க போறீங்க. சரி, அது எந்தெந்த காலத்துல என்னென்னது நம்ம பார்க்கலாம். இந்த 39 நாட்கள்ல 16 ஜனவரியிலிருந்து 28 ஜனவரி வரைக்கும் உத்திராட நட்சத்திரத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்றார். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு அமைப்பு அமைய போகுது. எதுல அப்படின்னா, திருமணம் யாருக்கெல்லாம் நடக்கவே இல்லையோ, இப்போ 30-35 வயசாயிடுச்சு அப்படின்னாலும் இப்போ நீங்க இது வரைக்கும் வந்த ஜாதகங்களை புரட்டி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஃபண்டாஸ்டிக்கா கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்பவே இருக்கும். அன்பு அப்படின்னா அது உங்களை விட்டா வேற யாருங்க? அந்த அன்புக்குரியவங்க உங்களுக்கு வரதுக்கு உண்டான காலகட்டம். அதனால மிஸ் பண்ணிடவே வேண்டாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் ஃப்ரிக்ஷன் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா இப்ப இந்த காலகட்டத்துல மனம் விட்டு நீங்க பேசுங்க. ஆட்டோமேட்டிக்கா எத்தனை வருஷங்களுடைய சண்டை பிரச்சனையோ இப்ப சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் வீடுனா குடும்பம் இல்லையா? சோ டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கீங்க. ஆனா ஒரு சிறு விஷயம் அப்போ ஒரு ஈகோ பிரச்சனையா போயிடுச்சு அப்படின்னா இப்ப 2 பேரும் மனம் விட்டு பேசுங்க. திரும்பியும் ஒன்று சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அரசு வழியில எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்திருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பட்டாக்காக அலைஞ்சிட்டே இருக்கீங்க, ஒரு டாக்குமெண்ட்டுக்காக அலைஞ்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு கவர்மெண்ட் சம்பந்தமா எந்த ஒரு மூவ்மெண்ட் நடக்கலையோ 16 ஜனவரியில இருந்து 28 ஜனவரிக்குள்ள நீங்க எடுத்து பண்ணுங்க. டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். அது உங்களுக்காக மட்டும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய தகப்பனார் ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா பிரச்சனை ஓடிட்டே இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க அதுக்குண்டான விஷயத்தை எடுத்து டிராவல் பண்ணீங்க அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு எல்லாமே ஃபேவரபிளா உங்களுக்கு முடியக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. 29 ஜனவரியில இருந்து 14 பிப்ரவரி வரைக்கும் அவர் திருவோண நட்சத்திரத்துல டிராவல் பண்றார். திருவோண நட்சத்திரம்ன்றது சந்திரன், அது உங்களுடைய நட்சத்திரம். அப்போ மனசு சந்தோஷ கடல்ல நினைறதுக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அத்தனையும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரம்மாண்டமா இருக்கு. அனைத்து சேலஞ்சஸும் நீங்க வின் பண்ணி அப்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ரொம்ப நாளாச்சு நிம்மதியா தூங்கி. இப்போ அதுக்குண்டான அமைப்புகள், சும்மா தூங்குறது இல்ல, அதெல்லாம் வந்துடுச்சு. அதனுடைய அமைப்புல நீங்க சூப்பரா தூங்குறீங்க அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம் நடக்கும். இந்த காலகட்டத்திலையும் நீங்க உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல சூப்பரா ப்ரொசீட் பண்றதுக்கு அமைப்புகள் இருக்கு. டைவர்ஸ்ல இனி சேரவே முடியாதுன்ற எண்ணம் எடுத்தவங்க கூட இப்ப பேசுனீங்க அப்படின்னா சரி இது விட்டு கொடுத்து போலாமே அப்படின்னு உங்களுக்கும், நீங்க யார கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஓடிட்டு இருக்கோ அவங்களுக்கும் புரியும். அப்படி இல்லைனாலும் இதுக்காக போய் சண்டை போட்டுட்டு வாழ்க்கையை தொலைக்க வேண்டாமே, டக்குன்னு மியூச்சுவல் டைவர்ஸ் போலான்னு சொல்லி முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த இடத்துல உங்க சுய ஜாதகம் தான் முடிவெடுக்கக்கூடிய முக்கியமான அமைப்பு. பட் பிரச்சனைகள் முடியறதுக்கு இது ஃபண்டாஸ்டிக்கான ஒரு அமைப்பு அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. சோ மனசு எதுலாம் சஞ்சலப்படுதோ அதெல்லாம் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்குண்டான சிறு முயற்சி 29 ஜனவரியிலிருந்து
14 பிப்ரவரிக்குள்ள எடுங்க. டக்கு 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 டக்குன்னு எல்லா விஷயங்களும் முடிஞ்சிடும். ஸோ அப்போ எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா, மிஸ் பண்ணிடவே வேண்டாம். 15 பிப்ரவரியிலிருந்து 23 பிப்ரவரி வரைக்கும் அவிட்ட நட்சத்திர செவ்வாய் இருக்கார். ஸோ அவிட்டம் அப்படின்றது அவருடைய நட்சத்திரம். சந்திர மங்கள யோகம் கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு. சோ வீடு சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் ரிப்பேர் நடந்துட்டே இருக்கான முடியவே மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் மேபி பாத்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ்னால ரொம்ப பிரச்சனை. அதாவது என்னன்னா பூச்சிகள்னால எந்த பெஸ்டிசைட் போட்டும் கரெக்ட் ஆகல அப்படின்னா திடீர்னு ஏதோ ஒண்ணு பண்ணுவீங்க. ஏன் ஒரு வேப்பில எல்லா இடத்துலயும் வைப்பீங்க, ஆட்டோமேட்டிக்கா அது சரியா போயிடும். என்னடா இது அப்படின்ற அளவுக்கு அங்க சுகங்களை தட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புல ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமா பண ரீதியா பினான்சியலா என்னென்ன கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ, ஒரு ஜாபா இருக்கலாம், ப்ரமோஷன் எல்லாம் தவிச்சிட்டு இருக்கலாம், வேலை ரொம்ப இழுக்கிறாங்க, ஆனா தெரியாம நீங்க 3 இயர்ஸ் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டீங்க, ப்ரமோஷன் கண்டிப்பா வேணும் அப்படின்றவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க போய் அவங்களோட பேசுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஓ அப்படியா இதுதான் நீ எதிர்பார்க்கிற, இத்தனை நாள் சொல்லவே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லி உங்களை கம்ஃபர்டபிள் ஜோன்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. தாய் வழி தந்தை வழி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த சேலஞ்சை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தாலும் சரி, நீங்க இந்த காலகட்டத்தில் பிப்ரவரி 15 இருந்து 23 பிப்ரவரிக்குள்ள ஜஸ்ட் ஒரு போன் கால், யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்களோ அவங்களோட பேசும்போது உங்களை பார்த்து பயந்தோ அல்லது நீங்க கேட்கிற கேள்வியில் இருக்கக்கூடிய உண்மையை வச்சோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அனைத்து பிரச்சனையுமே ஒரு சொல்யூஷனுக்கு கொண்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு சூப்பரா போகக்கூடிய அமைப்புகள் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. ஏன்னா செவ்வாய் அப்படின்றவர் உங்களுடைய 10ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ அதுக்குண்டான டெக்னிக்கல் சப்போர்ட், டெக்னிக்கல் விஷயங்கள் பலதும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி திடீர்னு உங்களுக்கு நட்புக்கு ஒரு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஹையர் அபிஷியல் கூடவே டிராவல் பண்ணிட்டு வருவாரு. அப்ப அவரோட பேச போய் அந்த 4 ஹவர்ஸ்ல நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. ஜிகிர் தோஸ்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு. அப்போ அவர் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றது தெரிஞ்ச உடனேயே இங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் தேடி வரும். ஸோ அனைத்து அலைச்சல்களும் உங்களுக்கு ஃபண்டாஸ்டிக்கான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான அமைப்புல தான் இருக்கு. இந்த ருச்சிக யோகம் அப்படின்றது பஞ்ச புருஷ மகா யோகத்துல மிகப்பெரிய யோகம். எப்பயுமே செவ்வாய் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு போட்டார்த்தையும் எதிர்த்து நிக்கணும் இல்லையா, தைரியம் தானே ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, கோர்ட்ல, லாயர்ஸ் மூலியமா எதெல்லாம் கவர்மெண்ட் சம்பந்தமா வேலை பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஹைக் வரக்கூடிய அமைப்பும் இருக்கு. அதே மாதிரி நீங்க கடகராசியா இருக்கீங்கன்னா அவங்களோட எல்லாம் நட்பு பெற்று உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கடகராசி கடகலக்ன நண்பர்களே, இந்த 39 நாட்கள்ல நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், ஏன்னா இப்ப நாங்க சொல்றது கடகராசின்னு சொல்லி கோடான கோடி மக்களுக்கு உண்டான பொது பலன். உங்க ஜாதகத்துல இப்ப நடக்கக்கூடிய திசாபுத்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கா? செவ்வாய் நீங்க பிறக்கும் போது உங்களுடைய சுய ஜாதகத்துல ஃபேவரபிளா இருந்தது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அமைப்புகளை மிஸ்ஸே பண்ணாதீங்க. அனைத்து சேலஞ்சஸையும் வின் பண்ணி அப்பாடான்னு ஒரு சொல்யூஷனுக்கு வரதுக்கு இந்த 39 நாட்களை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல அதுல டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரை நீங்க அணுகி இந்த காலகட்டத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எப்பயுமே ஒரு பிரச்சனைன்னு ஆரம்பிக்கிறதும் ஏதோ ஒரு நாள் தான், ஒரு பிரச்சனை முடிவுக்குன்னு வர்றதும் ஏதோ டக்குன்னு ஒரு வினாடி தான். ஸோ அதுக்குண்டான உங்களுக்கு பாசிட்டிவா செவ்வாய் மூலியமா ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அவ்வளோ அருமைங்க. அது ரொம்பவே ப்ரொடெக்டிவான மெஷர் இருக்கும். ஸோ நீங்க செவ்வாய் கிரகத்தை நீங்க வணங்கி, அதே மாதிரி துர்கை அம்மனுக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செவ்வாய் அப்படின்னாலே துர்கை. சோ துர்கை அம்மனுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் முருகனுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் போது அனைத்து பிரச்சனைகளுமே ஒரு நல்ல முடிவுக்கு சுபமாக சாந்தமாக தேங்க்யூ காட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். சோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.